ஆக்டர் சிவசந்திரன். இவர் லட்சுமியுடைய 3வது கணவர் அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இவர் 1980களில் ரொம்பவும் பிரபலமான ஒரு நடிகரா தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா இவர் டைரக்டராகவும் படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படங்களுக்கு ஸ்டோரியும் எழுதியிருக்கிறாரு. இப்போ இவர் டைரக்ஷன் பண்ண படங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவர் ஒரு ஆக்டரா இவர் நடிச்ச எந்த படங்கள் உங்களுக்கு மைண்ட்ல நிக்குது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இவர் டைரக்டரா எத்தனை படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, என்னென்ன படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். இவர் டைரக்டரா 6 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதில் தமிழ் சினிமாவுக்கு 4 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா கன்னட லாங்குவேஜில் 2 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் 3 படங்களை பிரபுவுக்கே டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா சிவகுமாருக்கு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கிழக்கே போகும் ரயில் மிகப்பெரிய வெற்றி படம். இந்த படத்தில் தான் இவரை ஹீரோவாக போடுறதுக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன காரணம்னு தெரியல, இவர் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு மறுத்துட்டாராம். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக